ஐயா வாழ்க வாழ்க வளமுடங்க ஐயா. வளமுடன். ஐயா வாழ்க இன்னைக்கு வளமுடன். வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க ஐயா. சிறப்பான ஒரு தெளிவான விளக்கங்க ஐயா. மன்றத்துல கேட்பாங்க. நம்ம வந்து ம், சொல்லும்போது வந்து வரும். லேடீஸ்க்கு வந்து இந்த குண்டலினி முன்னாடி இல்ல. இப்ப வந்து ம், அது குடுக்குறாங்க. மகரிஷி வந்து ம், குடுத்துருக்காங்க அப்படின்னு ம், சொல்லும்போது, எனக்கு ம், வந்து அவ்வளவு ஒரு தெளிவான ஒரு இத அவங்களுக்கு சொல்ல முடியல. இப்போ இன்னைக்கு இந்த உரைய ம், கேட்ட பிறகு இன்னும் அவங்களுக்கு தெளிவா என்னால சொல்ல முடியும். தேவையின் ம். அடிப்படையில அப்படின்ற அந்த வார்த்தைய நான் இதுவரைக்கும் அத யூஸ் பண்ணல. அ ரொம்ப நல்லா இருந்துச்சுங்கய்யா. அப்புறம் பெண்மையினுடைய மதிப்பு வந்து பெண்களுக்கே தெரியலங்கய்யா. ம், அ ம், ம். அதனால தான் அவங்க அதாவது என்ன பொறுத்தவரைக்கும் அ உலகமே வந்து ஒரு இதுல சீரழிவு நோக்கி போய்க்கிட்டு இருக்குது வந்து, இதுவே ஒரு முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னு கூட எனக்கு தோணும். அவங்க அந்த அது ம், அதுல அதுல என்னன்னா, இப்போ ஒரு தாய் ஒரு பெண்ணுக்கு என்ன சொல்லணும் அப்படிங்கிறது ஏன் சொல்ல முடியலன்னா, அந்த ம். தாயே என்ன பண்றாங்கன்னா, அவங்க வீட்டுக்காரர் கூட அறிவு ரீதியாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆமா. அப்ப அவங்க எப்படி பெண்ணுக்கு சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. அவங்களுக்கே அந்த ஒரு ஆ இது இல்ல. ம். அது இல்ல. ஆமா. அது அது இல்லங்க. அது அதாவது ஒரு ஒரு காலகட்டத்தில் இந்த இந்த நூற்றாண்டில் அது நெறைய மாறிடுச்சு மாறிடுச்சு. ஆமாங்க. இப்ப இன்னைக்கு ஆமாங்க. இந்த டாபிக்க நானு நம்ம மன்றத்திலயும் பேசினதில்ல, நம்ம Zoomலயும் பேசினதில்ல. ஆனால் ஆமாங்க. ஒரு பொது தளத்தில் ஒரு இடத்துல நான் இத பேசும்போது, லேடீஸ் எல்லாம் சண்டைக்கு வந்துட்டாங்க. "உங்களுக்கு பொறுக்க முடியல, பொறாமையில பேசுறீங்க" அப்படின்ட்டாங்க. ஓ! சரி, சரி, சரி. அ அப்ப ஆமா. ம், அதை ம், ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. இன்னைக்கு ம். அ அந்த 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 அளவுக்கு நம்ம மாறிட்டோம் மாறிட்டோம். மாறிட்டோம். அந்த ஆ இயற்கை சார்ந்து நம்ம சிந்திக்க தயாரா இல்ல. அப்படி இல்ல. ஆயிட்டோம். ஆமாங்க. ஆனா ம். மன்றத்துல வந்துட்டு தீட்சை வாங்கிட்டாலே, அதுக்கப்புறம் அந்த நல்ல விஷயங்கள வந்து கேட்கறதுக்கு அப்பதாங்க அவங்களுக்கு அந்த அறிவே வரும். அப்பதான் அவங்க தான் கேட்பாங்க. ம். தீட்சை வாங்கிட்டாங்க அது அப்படின்னு சொன்னாலே போதும். இது வாங்கிட்டாலே அடுத்து நம்ம வந்து இப்ப மன்றத்துல பேசுறது நீங்க அதுக்கப்புறம் தான் மகரிஷி ஒரு தடவ ஒரு விஷயம் சொன்னாரு. அது ஏங்கிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஏன்னா, அ, என்ன சொல்லியிருக்காருன்னா மகரிஷி, இது வந்து அதிகமா யாரும் அதிகமா சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனா மகரிஷி சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். என்னன்னா, ம், கணவன் மனைவி இருவரில் ம், கணவன் தவம் செய்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ம், நல்ல ஆழ்ந்து தவம் செய்தால் அவருடைய ம். தவ ஆற்றலில் பாதி மனைவிக்கு மனைவிக்கு உண்டு. உண் சென்றுவிடும் ஆமா. அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்ப சொல்லியிருக்காங்க. ம். நாங்க கேட்போம், ம். சாமி அப்ப மனைவி நல்லா ஆழ்ந்து தவம் பண்ணா பாதி எங்களுக்கு வருமானா? வராதுன்னு சொல்லியிருக்காரு. வராது. ஆமாங்க. நீங்க சொல்லியிருக்கீங்க இது ஏற்கனவே. என்ன சாமி ஓர வஞ்சகமா இருக்கு? அப்ப ம், இதுக்கு ஆன்சர் என்னன்னா, ம், அவர்கள் உணர்வு சார்ந்தவர்கள். அப்ப ம். இவர்கள் எடுக்கக்கூடிய அந்த முயற்சியில அவர்களுக்கும் ஷேரிங் போகுது. சரி. அப்ப பாருங்க, ம், அந்த இயற்கை எப்படி வச்சிருக்கு பாருங்க. அந்த மாதிரி ம், இதெல்லாம் ம், ம். சொல்லியிருக்கிறாரு. ஆமாங்க, ஆமாங்க. வாழ்க வாழ்க வளமுடங்க. வளமுடன். ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. சிறப்பு நிகழ்ச்சின்றது இதுதாங்கய்யா. சிறப்பான நிகழ்ச்சி. வாழ்க நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். வளமுடன். நன்றி, வாழ்க நன்றி, நன்றி. வளமுடன்ங்கய்யா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக யாமினி அம்மா அவர்கள். அம்மா வாழ்க வளமுடன். அம்மா எனக்கு முன்னாடி கீதா தேவி அம்மா ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்கம்மா. நான் ஹோஸ்ட்ன்றதுனால முன்னாடி வந்துட்டு கீதா தேவி அம்மா கூப்பிடுறேன். கீதா தேவி அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். கேள்வி ஐயா, உணர்வு சார்ந்த கேள்வி உணர்வு சார்ந்த கேள்வியா? அறிவு சார்ந்த கேள்வியா? அது 2 டிஃபரன்ஸ் கேட்கிறேன் ஐயா உங்ககிட்ட. எது உணர்வு சார்ந்தது, அறிவு சார்ந்தது. இப்ப வந்து ம், ம். ரொம்ப சிறப்பு ஐயா. சொல்லுங்க. இப்ப வந்து பெண்கள் ம், வந்து நம்ம அறிவுல சிறந்து போறத சொல்றீங்க நீங்க. அப்போ நம்ம வந்து படிக்கிறதோ ம். இல்ல வேலைக்கு போறதோ தப்பா ஐயா? அது அப்படி சொல்றீங்களா? எப்படி சொல்றீங்க? அறிவுன்னா? அதாவது ம், படிக்கிறது, தெரிந்து கொள்வது எதுவுமே தவறு கிடையாது. சரிங்க ஆனால், ஐயா. இப்ப அது என்ன ஆகுதுன்னா, அத வந்து அ பொருளீட்டுவதற்காக அந்த வேலைக்கு போறது அப்படிங்கிறது வந்து இயற்கை வந்து அதை அப்படி அமைக்கல அமைக்கல. அமைக்கல. சரிங்க ஐயா. ஆமா. மகரிஷி என்ன சொல்லுவாங்கன்னா, இப்ப அந்த காலத்துல அந்த ரொம்ப ரொம்ப காலமெல்லாம் போ வேண்டாம். நீங்க ஒரு ம், 40 வருஷம் முன்னாடி போங்க. ஒரு ம், 40 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி, அந்த ரேஞ்சுல போங்க. ம், அப்பயே பார்த்தீங்கன்னா, ம், பெண்கள் என்ன வேலைக்கு போவாங்க அப்படின்னா, அதாவது பெரும்பாலும் விவசாய பணிக்கு போவாங்க. அல்லது ம்,
இங்க மற்ற ஜாப்ல பாத்தீங்கன்னா ஆசிரியர் டீச்சர் அப்படிங்கிறவங்க மட்டும்தான் இருப்பாங்க. மற்ற டிபார்ட்மெண்ட்ல எல்லாம் ஆமா பெண்கள் இருக்க மாட்டாங்க. இருக்க மாட்டாங்க டீச்சர் மட்டும் இருப்பாங்க. அந்த டீச்சர் இருப்பாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா குழந்தை பிறந்துச்சுன்னு வச்சுங்களேன், அவங்க என்ன பண்ணுவாங்க, அங்க ம், தொட்டியில குழந்தை இருக்கும், இங்க பாடம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. குழந்தை ம், அழுதுச்சுன்னா ஃபீட் பண்றதுக்கு அங்க போயிருவாங்க. ம், அப்படி இருக்கும். அதே போல இந்த விவசாய பணியில வேலை செய்யறவங்க அங்க வேப்ப ம். மரத்துல தொட்டில் கட்டி குழந்தை தூங்கிட்டு இருக்கும். கூட்டு போயிடும் தூங்கிட்டு இவங்க என்ன இருக்கோம். பண்ணுவாங்க, தோட்டத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. குழந்தை அழுதுச்சுன்னா அந்த மற்ற பணியாளர்கள் எல்லாம், ஏய் குழந்தை அழுகுது, நீ போய் ஃபீட் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பிச்சு விட்டுட்டு அந்த ம், பெண் செய்ய வேண்டிய வேலையை இவர்கள் எல்லாம் சமமாக பிரித்து செய்து கொடுப்பார்கள். ஆமா ஆனா ஐயா சம்பளம் வந்து எல்லாருக்கும் ஈக்குவலா தான் கொடுப்பாங்க. கொடுப்பாங்க. அந்த ஆமா. அந்த விவசாய முதலாளி, நீ ம், ஏம்மா ஒரு நாளைக்கு 4 தடவை ஃபீட் பண்றதுக்காக வந்துட்டு வந்துட்டு போனீங்கன்னா எனக்கு வேலை பாதிக்குது. உனக்கு சம்பளம் வந்து ரூ. 100 சம்பளத்துல உனக்கு ரூ. 10 பிடிச்சுக்கிறேன் அப்படின்லாம் பிடிக்க மாட்டார். ஏன்னா அந்த ம். தாய்மைக்கு அவ்வளவு மரியாதை கொடுத்தாரு. மதிய கொடுத்தாங்க. ஆனால் இன்னைக்கு அதெல்லாம் செய்ய முடியாது. அதனால தான் இன்ஜெக்ஷன் போட்டு நிறுத்துறோம். ஆமா ஐயா. அப்ப அப்ப அது இந்த ஓரளவுக்கு இயற்கை என்ன சொல்லுதோ அது பாதிக்காமல் எப்படி வேலை செய்யுது. மகரிஷி எழுதியிருக்கிறாங்க. இந்த பொருளாதாரம் ம், அப்படிங்கிறதுல மகரிஷி என்ன ம், எழுதியிருக்காங்கன்னா, பொருளாதாரத்தை ஈட்ட வேண்டியது கணவனுடைய பொறுப்பு. மனைவி ம், என்ன பண்ணலாம்னா, அந்த இயற்கையினுடைய இது பாதிக்காமல் முடிந்த அளவுக்கு அந்த பொருளாதாரத்தை ஆ உயர்த்துவதற்கு உதவி செய்யலாம் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. ம், அப்ப அப்படிதான் இருந்திருக்கு அந்த காலம். ஆனா ம். இப்ப அந்த அந்த காலம் காலம். மாறிடுச்சு. மாறிடுச்சு. இப்ப மாறிட்டே வருது. ம். அப்ப முழுக்க அறிவு ஆ, சார்ந்தவர்களாக மாறக்கூடிய நிலை வந்து விட்டது. ஆமா. இப்ப நாங்க வந்து லேடிஸும் ஜென்ஸும் ஈக்குவல் ப்ரூவ் பண்றதுக்காக நாங்க பண்றோம் ஐயா இதெல்லாம். அறிவு சார்ந்த இதுக்கு புறத்துல போயிட்டு இருக்கோம். புறத்துல ஈக்குவல் புறத்துல பண்ணிடலாம்மா. ஈக்குவல் புறத்துல பண்ணலாம்னு சொல்லிட்டு போறோம். ஆனா அகத்துல தெரிய ஈக்குவல் கூட மாட்டேங்குது. இல்ல. நீ அதிகமாகவே ஆமா வரலாம். புறத்துல என்ன பண்ணலாம், ஆமா. ஆ ம். கணவனை விட கணவன் 50,000 சம்பாதிப்பாரு, ஒய்ஃப் 1,00,000 சம்பாதிக்கலாம். ஆமா ஐயா. கணவன் வந்து ம். கீழ போஸ்ட்ல இருப்பாரு, இவங்க புரமோஷன்ல போலாம். உயர்வுக்கு போலாம். போலாம் அத பத்தி ஒண்ணும் போலாம் இல்ல. போலாம். ஆனால் பிரச்சனை இல்ல. ஆனால் அகத்துல இருக்கக்கூடிய பாதிப்புகள் இருக்கே, அதை நம்ம ஆமா. ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். அத ஒண்ணும் கண்டிப்பா. பண்ண ம். முடியாது. கண்டிப்பா. ஆ கண்டிப்பா ஐயா. அது கண்டிப்பா. யாரு ஆ. அதாவது இப்ப நாம 2 பேரும் ஈக்குவல். அதனால ம். என்ன பண்ணுங்க, ம். நான் ஒரு குழந்தைய பெத்துக்கிறேன். நீங்க ஒரு குழந்தைய பெத்துக்கங்க. இப்படின்னு சொல்ல முடியாது. ம். அதானே? ம். சமம் பண்ண ஆமா ஐயா. முடியுமா? முடியாது. பண்ண முடியாது முடியாது. ஐயா. இப்ப பெண்கள் வேற, அது ஆண்கள் வேற. அது அது புரிய மாட்டேங்குது ஐயா பெண்களுக்கு. அப்ப அந்த ஆமா. இயற்கைங்கிறத கொஞ்சம் மதித்து தான் ஆக வேண்டும். நான் கூட ஆமா. வேடிக்கையா சொல்லுவேன். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, அதாவது 100% முழுமையாக அறிவு சார்ந்ததுக்கு பெண்கள் நெறைய மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து விட்டது. இப்பல்லாம் ஆமா ஐயா. பார்த்தீங்கன்னா, எல்லா ஆஃபீஸ்லயும் பெண்கள் தான் இருக்காங்க. ஆண்கள் ஆமா. வேலை போறதுல வந்து ஆண்கள் குறைஞ்சு போச்சு. இப்ப நெறைய வீட்ல ஆமா. பெண்கள் வேலைக்கு போறாங்க. ஆண்கள் வந்து வீட்ல சமையல் பண்றாங்க. இதையெல்லாம் நான் பண்றாங்க. நெறைய ஆமா. இடத்துல பார்த்துருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 30, 40 வருடம் கழித்து எப்படி இருக்கும் என்று நான் ம். கற்பனை செய்து பார்க்கிறேன். ஆண் குழந்தை பிறக்கக்கூடிய ஆண் குழந்தைகள் பிறக்கப் பொழுது, ஆண் ம். குழந்தைகளுடைய வயிற்றிலே கருப்பை இருக்கும். பெண்களுடைய இதுல கருப்பை இல்லாமல் இறைவன் மாற்றி வைத்து விடுவானோ என்று கூட எனக்கு ஒரு ஒரு கற்பனையா ம். தோணுச்சு. அது மாரி ம். இது இது கொஞ்சம் இயற்கையில பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு முரண்பாடு. ம். அத நம்ம என்ன பண்ணணும்னா, அத நம்ம புரிந்து கொண்டு சமநிலைப்படுத்தணும். பேலன்ஸ் பழக்கம். பண்ணணும். அவ்வளோதான். ம். வேற ஒண்ணும் இல்ல. இந்த அறிவு வந்து சமுதாயத்துக்கு கொண்டு போகணும் ஐயா. அப்பதான் பெண் குழந்தைகளுக்கு நம்ம தாய்கள் சொல்லித் தரணும். நம்ம என்ன இல்ல எதுக்கு கல்யாணம் இத பண்றோம், எதுக்கு புரிஞ்சுகிட்டு புரிஞ்சுக்கிட்டு. ஆமா. அத பேலன்ஸ் பண்றதுக்கு உரிய நிலைக்கு வந்துட்டாலே போதும். வேற ஒண்ணும் இல்ல. போதும் போதும் ஐயா. இப்ப வந்து பெண்களுக்கு அவ்வளவுதான். எப்பயா திருமண வயது பண்ணலாம் ஐயா? திருமணம் வயது வந்து பெண்களுக்கு பெண்களுக்கு இப்ப திருமணம்ங்கிறது எப்படின்னா, எப்ப மேஜர் ஆகுதோ மேஜர் ஆனப்பயே திருமணம் பண்ணலாம்னு இயற்கை சொல்லுது. சொல்லுதுங்க ஐயா. இப்ப 10 இயர்ஸ் ஆனா 11 இயர்ஸ்ல பசங்க ஆனா வந்துடுறாங்க இப்போ. இன்னைக்கு வந்து அப்படி இல்ல. இப்ப ஒண்ணு வச்சுக்குவோம். அந்த காலத்துல 15 வயசு, 16 வயசுல மேஜர் ஆனாங்க. 17 ஆமா வயசுல ஐயா. கல்யாணம் பண்றாங்க. ரைட்டா? ஆமா இப்ப ஐயா. ஏன் அது ஆமா ஐயா. அட்வான்ஸா வந்துச்சு? அதான் தெரியல ஐயா. ஏன் 11 9 வயசு, 10 10 வயசுலயே 11 அது ஆமா ஐயா. அதுக்கு 8 காரணம் வயசுல என்ன? வந்துடுறாங்க ஐயா. பசங்க கஷ்டமா இருக்கு அதுக்கு காலத்துல. காரணம் என்ன? அ அதுக்கு அதுக்கு என்ன காரணம்? தெரியல ஐயா. இயற்கை மாற்றி வச்சிருச்சா? இல்ல. அது காரணத்தை ம். கண்டுபிடிக்கணும். என்ன காரணம் என்று சரி. சொன்னால்,
இங்க என்ன பண்ணிட்டோம் இப்போ இந்த இப்ப பெண்கள் ஏன் அப்படி முன்னாடி வந்துட்டாங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய மீடியாக்கள் என்ன பண்ணுது அந்த தாம்பத்திய உணர்வு இருக்கு இல்லையா இந்த செக்ஸ் சம்பந்தமான ஆமா உணர்வை ஓகே ஓகே தூண்டக்கூடியதாக சமுதாயம் வந்துருச்சு அப்ப இதை தூண்டுவதற்கூடிய ஒரு மனநிலை வர 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 என்ன இது அப்ப அந்த உடம்புனுடைய அறிவு என்ன பண்ணுது ஓ இப்பயே உங்களுக்கு தேவைப்படுதா உடனே அது அட்வான்ஸ் ஆகுது அப்ப என்ன பண்ணிடுறீங்க சமுதாயத்துல இன்னைக்கு வந்து இதை தூண்டி அதை அட்வான்ஸ் பண்ணிட்டு கல்யாணம் பண்றதை லேட் ஆக்குறீங்க இது ரெண்டுக்கு இடையில இந்த போராட்டம்னு ஒண்ணு இருக்கே உள்ளுக்குள்ள அகத்துல இருக்கக்கூடிய போராட்டம் இருக்கே அது பல நோய்களை உண்டு பண்ணும் பல நோய்களை உண்டு பண்ணும் அப்படி இல்லாட்டி என்ன பண்ணிடுறாங்க தவறான ஒரு தவறான இணைப்புக்கு போயிடுறாங்க அப்ப ஒரு சமுதாய சீர்கேடாக மாறி விடுகிறது எல்லாமே இயற்கைக்கு முரண்பாடுதான் வேற ஒண்ணும் இல்லை வாழ்க வளமுடன் அப்ப இந்த இடத்துல இல்ல இப்ப இந்த இடத்துல நம்ம என்ன செய்ய முடியும் ஒன்னே ஒண்ணுதான் செய்ய முடியும் என்ன செய்யலாம் உடற்பயிற்சி காயகல்பம் தியானம் இது 3 இருந்துச்சுன்னு சொன்னோம்னா இதை பேலன்ஸ் பண்ணலாம் இல்லையா அப்ப இன்னைக்கு மகரிஷியினுடைய பயிற்சிகள் ஆண்களுக்கு அவசியமா பெண்களுக்கு அவசியமான ஒரு பட்டிமன்றம் வச்சோம்னா எது ஜெயிக்கும் பெண்களுக்கு அவசியம்ங்கிறத அந்த கட்சி தான் ஜெயிக்கும் ஏன்னா அப்படிதான் இருக்கு இன்னைக்கு சூழ்நிலை வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நன்றி 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 ஐயா இப்ப வந்து இன்னொரு கேள்வி ஐயா ஐயா இப்ப வந்து பெண்களுக்கு குழந்தை பிறந்து நிறைய பேர் தாய்மார்களுக்கு வந்து பால் வரலன்னு ஒரு கம்ப்ளைண்ட் குழந்தை பிறந்து 10 நாள்ல 15 நாள்ல சொல்ற வார்த்தைகள் அதிகமா கேள்விப்படுறேன் என்ன பண்றதுன்னு தெரியல சொல்யூஷன் அதுக்கு நிறைய பேர் நாங்க ரிலேஷன்ஸ்ல பாக்குறேன் எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்கு இதுக்கு என்ன காரணமா இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம் ஏன் என்ன காரணமாக இருக்கும் என்றால் இப்போ எனக்கு தெரிஞ்ச காரணத்தை சொல்றேன் இது உண்மையான காரணமா என்னங்கிறது தெரியாது என்னுடைய புரிதலை நான் சொல்றேன் என்ன பண்றோம் இன்னைக்கு பெரும்பாலான பெண்கள் அந்த தாய்ப்பால் கொடுப்பதற்கு தயாராக இல்லை அதை நிறுத்துவதற்கு என்ன பண்றாங்க முயற்சி செய்து அதாவது ஆர்டிபிஷியலா இவங்க நிறுத்துறாங்க ரைட்டா அதை நிறுத்தக்கூடியது அதிகமாகி விட்டது அப்ப இது இயற்கை என்ன பண்ணுது இதை நம்ம ஆர்டிபிஷியலா நிறுத்தி பழக 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 அப்ப அது என்ன பண்ணுது அது கொடுப்பதையே நிறுத்தி விடுகிறது அன்னைக்கு நம்ம இயற்கை சீற்றத்தை பத்தி பேசும்போது சொன்னாங்க இல்லையா ஐயோ மழை வந்துருச்சு ஐயோ மழை வந்துருச்சு மழை பெற்ற போது இப்படியே சொல்லி மழை வரலன்னு சொன்ன மாதிரி அப்ப இது போல இதை நிறுத்தி பழகும்போது அப்ப இது எதுக்கு நான் வந்து அதை சுரக்க செய்கிறேன் நீ ஊசி போட்டு நிறுத்துற நான் சுரக்கிறதே நிறுத்துகிறேன் அப்படிங்கிற மாதிரி இயற்கை அதை முடிவெடுத்து விட்டதோ என்று என்ன தோன்றுகிறது இது எல்லாமே நம்ம இயற்கைக்கு முரண்பாட இப்ப இது யாரோ செஞ்சாங்க அதுக்கு ஏன் எல்லாருக்கும் இது மாதிரி வரணும் அப்படின்னா இது ஒரு அலை இயக்கம் ஒரு அலை இயக்கம் சமுதாய அலை இயக்கம் அந்த அலை இயக்கம் வந்து பாதிக்குது அப்ப இந்த தாய்மை அப்படிங்கறதனுடைய தன்மையை நம்ம என்ன பண்ணணும் உணர்த்த வேண்டும் அப்போ ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த பெண் குழந்தைக்கு மேஜர் ஆகும்போது அந்த தாய்மையில் இருக்கக்கூடிய அந்த தன்மையையும் அதில் இருக்கக்கூடிய பெருமையையும் அது எப்படிப்பட்டதுங்கிறதையும் பெற்றோர்கள் சொல்லி வளர்க்கணும். இன்னைக்கு அதெல்லாம் சொல்றது இல்லையா? நம்ம +2ல மார்க் எடுக்கிறது, நீட் எக்ஸாம் பாஸ் பண்றது, இதுக்கே நேரம் சரியா போகுது. இதே எங்க நம்ம சொல்றதுக்கு நேரம் இருக்கு? அதனால நம்ம சொல்றது இல்லை. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி நன்றி. எனக்கு என்ன சொல்ற மாதிரியே இருக்கு இதெல்லாம். எல்லாருக்கும் தான். வாழ்க வளமுடன். ஐயா ரொம்ப நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். ஐயா தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்க. என்ன சொல்றதுன்னே தெரியலங்க ஐயா. கரெக்ட். இறைநிலை வந்து இப்ப பறவைகளுக்கு விலங்குகளுக்கெல்லாம் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் அதோட குஞ்சு குட்டிகள் எல்லாம் பாத்துட்டு இருக்கான இது கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் அது வந்து சுதந்திரமா விட்டுருச்சு. மனிதர்களுக்கு ஏன் இந்த மாதிரி கொடுத்ததுன்னா அந்த அளவுக்கு அந்த அவங்களோட தாய்மையோட தேவைப்படுது அப்படிங்கறதுனாலதான் மனிதர்களுக்கு அந்த உணர்வுகளை கொடுத்து இந்த மாதிரி வச்சிருக்கு. அதை நம்ம உணரவே இல்லை. அப்புறம் ஐயா நீங்க சொன்னீங்க இல்லையா, இந்த ஏர்லியரா பீரியட் ஏஜ் அட்டன் பண்றதுக்கு ரீசன் வந்து அந்த உணர்வுகள் தான், அந்த மீடியால வர அந்த உணர்வுகள். அது கூட இந்த
குழந்தைகள் வந்து ம். இந்த ஆன்டிபயோட்டிக் இன்ஜெக்ஷன் போட்ட நிறைய உணவுகள சாப்பிடுறாங்க இல்லைங்க. இந்த பிராய்லர் சிக்கனு, அதுவும் அப்புறம் உண்டு. அதுவும் அது உண்டு. ஒரு காரணம் ம். தான் இல்லைங்கய்யா? அது தேவையற்ற அதுக்கு என்ன உணவு. காரணம் தெரியுங்களா? அது என்ன காரணம் தெரியுங்களா? அந்த உணவுகளே இந்த உணர்வுகளை தூண்டக்கூடிய உணவுகள். ரைட்டுங்களா? கரெக்ட்டுங்க. கரெக்ட். அப்ப அது என்ன ஆகுது? அந்த மீடியாவுல வரக்கூடியது அதுக்கு இன்டியூஸ் பண்ற மாரி இந்த உணவுகளும் சேர்ந்துருது. கரெக்ட் அப்ப தாங்க. அது அட்வான்ஸ் பண்ணிருது. கரெக்ட்டுங்க. ரொம்ப நன்றிங்கய்யா. வாழ்க அடுத்ததாக வளமுடன். யாமினி அம்மா அவர்கள். அம்மா நீங்க கேள்வி பதில் செஷன் கன்டினியூ பண்ணிக்கிறீங்களா? சிறப்பம்மா. மகிழ்ச்சி. நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன். அப்பா வாழ்க வளமுடன் அப்பா. இன்னைக்கு நிகழ்ச்சி வாழ்க ரொம்ப வளமுடன். அருமையா இருந்ததுப்பா. அந்த டாபிக்கு ஏத்த மாதிரி கருவறை எனும் இறை நலம் அப்படின்னு சொல்லிட்டு இறை நலம் அப்படின்ற இறை நிலம் மாதிரி ஒரு ஒரு- ரொம்ப இறை சிறப்பா நலம். இருந்ததுப்பா. இறை நலம். ஆமா, இறை நலம். ஆஹ் இங்க ஐயா கூட இந்த சொன்னாங்க. மாதிரி ஒரு ஐயா அவங்க ஆஹ் வரலன்னு சொன்னோம்னா நீங்க டாபிக் வந்து நம்ம டாபிக்ல என்ன டாபிக் பேச போறீங்கன்னு கேட்டாங்க. ஒரு டாபிக்கை ஆஹ் கொடுத்தாச்சுன்னா அந்த டாபிக்லயே பேசுவோமே அப்படின்னு சொல்லிட்டேன். சரி. சிறப்பு சிறப்பு. நிஜமா சொல்லணும்னா இன்னைக்கு அவங்க வந்திருந்தா கூட இந்த அளவுக்கு எங்களுக்கு உள்வாங்கி இருக்க முடியுமான்னு தெரியல. நீங்க அந்த அளவுக்கு ரொம்ப அழகா எங்களுக்கு அவங்க தெளிவா அவங்க வேற கொடுத்துருக்கீங்கப்பா. ரீதியா சொல்லுவாங்க. சொல்லியிருப்பாங்க. நம்ம வேற ஆமா, ரீதியா சொல்லிட்டோம். ஆமா. வாழ்க வளமுடன். நீங்க சொல்லும் போதுதான் நான் யோசிக்கிறப்பா, அறிவை கொண்டுதான் இப்ப எல்லாமே நாங்களும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எதுவுமே உணர்வு இல்ல. அந்த இடத்துல அறிவு ம். மட்டும்தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஏன்னா ம். எங்க ம். அம்மாவே எடுத்துக்கிட்டா கூட அவங்க வீட்டை மட்டும் பாத்துக்கிட்டாங்க. அப்ப நாங்க நல்லா வளர்ந்தோம். ம். உணர்வு ம். பூர்வமா வளர்ந்தோம். அடுத்தவங்களுக்கு மரியாதை கொடுக்கறது, அடுத்தவங்களோட உணர்ச்சியை ம். புரிஞ்சுக்கிறது. ஆனா நான் ம். வளர்க்கும் போது அறிவை கொண்டு வளர்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த உணர்ச்சி மிஸ் ஆயிடுச்சு. ஆ. நான் இப்போ கஷ்டப்படுறதே என் குழந்தையால உணர முடியல. இப்போ இந்த அறிவு ரீதியா கூடுறதுல சமுதாயத்துல என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா 2 பிரச்சனை ஆ, இருக்கு. பெண்கள் அறிவு ரீதியாக கூடும்போது குடும்பத்துல சண்டை வரும். ம். இன்னொன்னு அறிவு ரீதியாக ரொம்ப கூடிட்டாங்கன்னா அவங்க அப்பா கல்யாணமே தண்ணி பண்ண மாட்டாங்க. கொடுத்துக்கோங்கப்பா. ஆ, அவங்க கல்யாணமே பண்ண மாட்டாங்க. நீங்க பாருங்க, ஆ, ஒரு பெரிய கலெக்டர் ரேங்க்ல இருக்கிறாங்க பாத்தீங்களா? அவங்க எல்லாம் ஆமா. பாத்தீங்கன்னா திருமணமே செய்ய மாட்டாங்க. ம். அப்ப அங்க என்ன ஆயிருது, இந்த இயற்கை சார்ந்த விஷயங்கள் அங்கே அஹ், அஹ், இது தடுக்கப்படுகிறது. இது ம். வருது. இது சமுதாயத்துல பார்க்கிறோம். உண்மைதான்ப்பா. இப்ப நம்ம அதை பேலன்ஸ் பண்ணணும். வேற ஒண்ணும் இல்ல. ம். ம். பேலன்ஸ் பண்ணோம்னா என்ன அறிவு பண்ணணும்? உணர்வுக்கு வரணும். அப்ப தவத்துக்கு ஆமா. வந்தாகணும். வேற ஆ, வழி இல்ல. ஆமா. நம்ம கிட்ட இருந்த இறைத்தன்மையை விட்டுட்டு வேற எங்கேயோ போயிட்டு திருப்பியும் அந்த இறைத்தன்மைக்கு வர மாதிரி இருக்குப்பா. இருந்ததை விட்டுட்டு இப்ப திருப்பி அதுக்கு தேடி போற மாதிரி, கையில வந்த வெண்ணெயை விட்டுட்டு இல்லைம்மா போற என்ன மாதிரி இருக்கு. இல்லைம்மா என்ன பண்றோம்னா, அகத்தை விட்டுட்டு புறத்துக்கு போயிட்டோம். ஆ. புறத்துக்கு போன பிறகு என்ன ஆகுது, அந்த புறத்தினுடைய பாதிப்பு அகத்தை பாதிக்குது. அப்ப என்ன பண்றோம்? அதுக்கு தேடி திருப்பி அகத்துக்குள்ள வர வேண்டியிருக்கு. ம். அவ்வளவுதான். உண்மைதானப்பா. நீங்க சொன்னதுதான் இப்ப போற போக்குல ஆண்களுக்கெல்லாம் உணர்வு உணர்வு நிலை வந்துட்டு பெண்கள் எல்லாம் அறிவு நிலைக்கு போயிடுவாங்க போல. இது அ மாதிரி ஒரு கேஸும் வந்திருக்குப்பா. சவுத் ஆப்பிரிக்கா நினைக்கிறேன். அங்க ஒரு ஆண் மகனுக்கு கரு உண்டாகி அவரு இருக்கு, டெலிவரி இருக்கு. ஆகியிருக்காரு. ஆமா, அவருக்கு டெலிவரி ஆ ஆயிருக்கு. இன்னொரு அந்த 100 மாதிரி. வருஷம் கழிச்சு ஆண்கள்லாம் டெலிவரி போயிருவாங்க, பெண்கள்லாம் வேலைக்கு போயிருவாங்க. வாழ்க வளமுடன். ஆமாப்பா. நன்றிங்கப்பா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக ஏஆர் பானுமதி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ரொம்ப நல்ல அருமையா இருந்ததுங்க ஐயா. நான் கேட்க வைக்க வேண்டியது எல்லாமே அடுத்தடுத்து நீங்களாவே நல்லா எல்லாருக்குமே கொடுக்குற மாதிரி கொடுத்துறீங்க ஐயா ஸ்பீச். ரொம்ப அருமையா இருந்தது. நாங்களாம் வேலைக்கு போகக்கூடிய பெண்கள், எங்களுக்கெல்லாம் என் ஹஸ்பண்ட் எல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்றாங்க. நான் சிந்திக்கணுங்க ஐயா. நான் கண்டிப்பா சிந்தனை பண்றேன். உணர்வு, அறிவு ரொம்ப சந்தோஷங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்ததாக கார்த்திகேயன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். வணக்கம் வணக்கம் ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா மைக்கு இதாயிடுச்சு. பாருங்க. இப்ப ஓபன் பண்ணுங்க. நான் கொடுத்துருக்கேங்க.
ஐயா ஒரு தடவை டச் பண்ணுங்க. திருப்பி அன்மியூட் கொடுங்கம்மா. கொடுத்துட்டேங்க ஐயா. ஐயா கார்த்திகேயன் மைக் ஐயா ஓப்பன் ஒரே பண்ணுங்க. ஒரு தடவை. ஆ ஐயா கேக்குதுங்க. ஆ சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஆஹ் ஆஹ் ஐயா, எனக்கு தெரிஞ்சவங்க இந்த குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வருஷம் கிட்ட பவுடர் பாலே வந்து பாத்தீங்கன்னா அந்த ம் தாய்ப்பால் கொடுக்காம ஆஹ் தன்னுடைய அழகு ம் போயிடும்ன்றதுக்காக அந்த பவுடர் பாலை டாக்டர் பார்த்து அவங்க சொன்ன பவுடரை குழந்தைக்கு கொடுத்து ம் குழந்தைக்கு வந்து 2.5 வயசுல வந்து ம் பாத்தீங்கன்னா நுரையீரல் பிரச்சனையும் ம் குடல் பிரச்சனையும் வந்து பாத்தீங்கன்னா வந்துருச்சு. கண்டிப்பாக வரும், கண்டிப்பாக வரும். ஏன்னா அந்த பாலில் வந்து இம்யூனிட்டி இருக்காது. அந்த பால் வந்து மனிதர்களுக்கு ஏற்ற பால் அல்ல. அது நுரையீரலை கெடுத்து விடும். நிச்சயமா உண்மை. ம். அதாவது அந்த தாய்ப்பால் வந்து ஒரு 3 வருஷத்துக்கு கொடுத்துருக்காங்க அந்த காலத்துல. அவங்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய இம்யூனிட்டி இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இல்லை. அதுதான் உண்மையாக இருக்கிறது. இப்ப இவங்க பாருங்க, புறத்துக்காக அகத்தை கெடுத்துக் கொண்டார். இப்ப அந்த குழந்தையினுடைய நுரையீரலை சரி பண்றதுக்கு எவ்வளவு லட்சம் செலவு பண்ணுவீங்க? அதான் சிந்திக்க வேண்டிய ஒன்று. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, நன்றி. இந்த மாதிரி நிறைய நன்றி பிரச்சனை நன்றி வந்து நன்றி போயிட்டு நன்றி இருக்குங்க ஐயா. நன்றி நன்றி. தெரிஞ்ச வாழ்க இயற்கை வளமுடன். மருத்துவம் வந்து ஷேர் பண்ண வச்சு ம். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நிறைவு செய்யலாமா? சரிங்கப்பா.